பைக் ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதாது. வேற என்ன தெரியணும்? சமயங்கள்ல ஏதாவது ரிப்பேர் ஆனா அதை சரி பண்ணவும் தெரியணும். அதெல்லாம் மெக்கானிக்கோட வேலை. இப்படி எங்கேயாவது வண்டி கால வாரினா மெக்கானிக்கை தேடிட்டு இருக்க முடியுமா? ஓகே கீதா, நீ சொல்லிட்டல, அடுத்து நான் மெக்கானிசமும் கத்துக்கிறேன், போதுமா? எவ்வளவு தூரம் இப்படியே தள்ளிட்டு போறது? நீ கூட வரப்ப தூரமே தெரியாது. அப்படியே இப்படியே நல்லா ஐஸ் வைங்க. ஐஸா? பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துட்டோம். பார்த்தல, பேச்சு சுவாரஸ்யத்துல வண்டியை தள்ளிக்கிட்டே வந்துட்டோம். இது ஒரு மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் காட்டி சரி பண்ணுங்கிற நினைப்பு கூட வரல. பாத்தியா, இதான் பொண்ணு கூட பேசிட்டு வந்தாலே இப்படிதான். சரி வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். வேணாம் கீதா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப்ல காட்டி இதை சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். காஃபி தானே, சாப்பிட்டு 2 மினிட்ஸ்ல போலாம். ஒண்ணு வேணாம், இன்னொரு நாள் வரேன், சரியா? சரி, பை. போ. Bye. Bye. என்ன சார் ஸ்டார்டிங் ப்ராப்ளமா? ஆமா, நான் மெக்கானிக் தான், சரி பண்ணி தட்டுமா? பாருங்களேன். என்ன சார் ப்ராப்ளம்? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? பாத்துட்டு இருக்கீங்களா? பக்கத்துல கடை ஏதாவது இருந்தா தண்ணி குடிச்சிட்டு வந்து. சரி, ஓகே சார். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா வண்டி பிரிச்சு போட்டுருக்க? எது துண்டு துண்டா? எப்படி நல்லா இருக்கா? ஏன்டா அப்படி பண்ண? கையடா. நான் தான்டா பிரிக்க சொன்னேன். டேய், நீ யாரா ஏன் வண்டி பிரிக்க சொல்றதுக்கு? கோவம் வருதுல்ல உனக்கு? உன் பைக் பிரிச்சு போட்டதே உன்னால தாங்கிக்க முடியல. என் லவ் பிரிக்க பாக்குறியே, எனக்கு எப்படி இருக்கும்? அடிவேர் 10 எரியுதுடா. உனக்கு அது புரியணும்ல, அதுக்காக தான்டா. டேய், என்னடா உளற? நீ யாருன்னு எனக்கு தெரியல. நான் என்னடா பண்ண உன்ன? நான் கீதாவை லவ் பண்றேன், அவளையும் என்ன லவ் பண்றா. அவன் அப்பாவுக்கு பயந்துதான் உன்னை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா. மரியாதையா ஒதுங்கி போயிடு. என் காதல கிடைச்சல் பண்ணாத. பண்ணுன இதே மாதிரி உன்னை பிரிச்சு போட்டுருவேன். டேய், நீ சொல்றது நிஜமா? பொய் சொல்லாத. சத்தியமா நான் பொய் சொல்ல. என்ன யோசிக்கிற? கீதாவை முன்னாடி வச்சுக்கிட்டே இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். உண்மையா இருந்தா நான் வேலைக்கு போயிடுறேன். பொய்யா இருந்துச்சு, நாளைக்கு ஸ்ரீஹரி கிளப்புக்கு வந்துரு, அங்க மீட் பண்ணுவோம். என்ன முழிக்கிற? நீ சொன்னது உண்மைதானே? ஆமா உண்மைதான். அப்ப வா. இத பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கீதா விட்டு ஒதுக்கிடு. அங்க வா, அங்க வச்சு அவ முன்னாடியே பேசிக்கோ. போ. காஃபி சுடுது பார்த்து. மாமா காஃபி சூடா இருக்கு பார்த்து. பரவாயில்ல.
மாத்துறேன். மெதுவா. என்னப்பா இது? அட என்னது இதுன்னு சொல்லுங்க. என்னடா அது ரயில் போட்டி மாதிரி இத்த பெருசு இருக்குது? அட என்ன? அட கேக்குறல என்னன்னு சொல்லுங்க. என்னடா மெதுவா. அங்க, என்ன மாமா? தெரியலையே. ஏப்பா எதுக்குப்பா கொண்டு வந்திருக்கீங்க? அப்பா, டிவி எடுத்து வாப்பா. சார் இந்த வீட்ல தான் சார் வைக்க சொன்னாங்க, எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது சார். அட என்னப்பா டிவி நீங்க? எடுத்து வாப்பா சீக்கிரம். என்ன யாருப்பா யாரு கொண்டு வர சொன்னாங்க? எனக்கு தெரியாதுமா, இந்த வீட்ல தான் டெலிவரி பண்ண சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எனக்கு தெரியாதுமா, கம்பெனில கேட்டுங்க. நீங்க அட்ரஸ் மாறி வந்திருப்பீங்க. என்னடா இது? இந்த பக்கம். என்னோட டீ போட்டில கொண்டு வர்றீங்க? ஐயோ, அப்பா, அந்த பழத்தெல்லாம் எடுத்து வாப்பா டேய், சீக்கிரம். வீடு மாதிரி வந்துட்டாங்களா என்னமோ பாருடா. அதானே என்ன பெட்டி பெட்டியா கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க? ஹலோ, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கீங்களா? அட என்ன பழமெல்லாம் கொண்டு வர்றீங்க? என்னப்பா? எடுத்து வாப்பா. அட என்ன கேட்டுக்கிட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னப்பா இதெல்லாம்? என்னங்க இதெல்லாம்? இங்க வைப்பா, இங்க. அம்மா, நான் தான் சொல்றேன்லம்மா, இந்த வீட்ல தான் டெலிவரி பண்ண சொன்னாங்க. எதா இருந்தாலும் கம்பெனில கேட்டுக்கங்க. வாப்பா. வை. யாரு சொன்னாங்க? உங்களுக்கு என்ன? அம்மா, எனக்கு தெரியாதுமா, கம்பெனில கேட்டுக்கங்கம்மா, நான் வரேம்மா. சீக்கிரம் வச்சுட்டு வாப்பா. ஏ, ஐயோ, என்ன கடை வைக்கிறதுக்கு தராச்சு கொண்டு வந்திருக்காங்க? என்னடா இதெல்லாம்? யார் அனுப்பிச்சிருப்பாங்க? ஏன் அனுப்பிச்சதா என்னக்கா? புது டிவி, பெரிய டிவியா இருக்கு, பெரிய பிரிட்ஜ் வேற இருக்கு, நம்மளே வச்சுக்குவோம். சும்மா இரு மாமா, நீ வேற. ஒரு ஊரு பழம் வந்து இறங்கி இருக்கு, தின்னு உடம்பாவது ஏத்துவோம். டேய், ஏன்டா இப்படி அலையற? நீதிங்கள விடு, நான் தின்னு யார் போறேன். அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. அபி அனுப்பிச்சிருப்பாளோ? அம்மா, அக்கா சொல்லிருக்காதா? இப்படி சொல்லாம கொள்ளாம அனுப்பும். அதானே. வணக்கம்மா. இப்போ உங்க வீட்டுக்கு வந்த பொருள் ஏதுன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் இதெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொன்னேன், அனுக்காக. இது முறை. ஐ ஹோப் இதை நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடு தேடி வழிய வந்து நிக்கிறேன், யாரும் வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டீங்களா? இது பாருங்கம்மா, நான் இங்க ஆதித்யா குரூப் ஓனரா வரல, அண்ணுவோட அண்ணனா வந்திருக்கேன். இப்ப கூட உள்ளவான்னு என்ன கூப்பிட மாட்டீங்களா? அது வந்து என்னதான் இருந்தாலும் உங்க மனசுல வருத்தம் நிச்சயம் இருக்குதான் செய்யும். நான் வீடு தேடி வந்தது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் எப்படியே போயிடுறேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. உட்காருங்க. என்னப்பா இதெல்லாம் அதிசயமா இருக்கு? இதுல என்னமா அதிசயம் இருக்கு? அனுக்கு நாங்க செய்ய வேண்டிய முறை தானே இதெல்லாம். நடுவுல ஏதேதோ பிரச்சனைகள், மன வருத்தம், சண்டை, என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால இதெல்லாம் பண்றதுக்கு தள்ளி போச்சு. இப்பதான் அனு வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்கு. அவ சந்தோஷமா இருக்கணும். நீங்கெல்லாம் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். அதனாலதான் பழசெல்லாம் மறந்துட்டு இங்க வந்திருக்கேம்மா.
என்னம்மா என்னென்னமோ இந்த ஆதி பேசுறான்னு தோணுதா? இல்லப்பா, நீ பேசுறது கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. எங்க எப்போ பார்த்தாலும் பிசினஸ், போட்டி, பொறாமைன்னு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமையே எல்லாரும் இருந்துடுவோமோன்னு நினைச்சேன். இப்ப நீ பேசுறது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா, எல்லாரும் பிடிவாதமா இருந்தா எந்த பிரச்சனையும் தீராது இல்லைங்களா? முன்னாடி இருந்த நிலைமை வேற, ஆனா இப்போ இருக்கிற நிலைமை வேற. இது என் தங்கச்சியோட புகுந்து வீடு. இது நல்லா இருந்தாதான் அவளும் நல்லா இருக்க முடியும். அவன் நல்லா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, நான் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தோணுச்சு. அதான் அதுக்கு தான் இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. தேங்க்ஸ்மா. அபி வந்தா நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களையும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். நான் கிளம்புறேம்மா. ஏதாவது சாப்பிட்டு போங்க தம்பி. பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன். அப்புறம் சில விஷயங்களை நீங்க மறந்துடணும். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட மரியாதை குறைவா பேசிட்டேன். என்ன பண்றதுமா, நான் கொஞ்சம் ஆத்திரக்காரன், தெரியாம பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பையன் எப்படி பேசியிருந்தா எப்படி மன்னிப்பீங்களோ அப்படி என்னையும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்மா. நான் போயிட்டு வரேம்மா. பழசெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கேன்னு இந்த தம்பி சொல்றாரு. ஆமா, அபி இன்னும் என்ன பழைய ஆதியா தான் பாக்குறாங்க. என்ன பண்றது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நியாயம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. இருந்தாலும் என்னோட ஸ்டாண்டை நான் சொல்லிடணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அபி, நான் எல்லாத்தையும் மறந்தாச்சு, நீங்களும் மறந்துருங்க. இனிமே நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருப்போம். அதான் எல்லாருக்கும் நல்லது. எதை மறக்கணும்? எல்லாத்தையுமே, பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம். அவமானத்தை என்னால மறக்க முடியாது, தன்மானத்தை என்னால ஒதுக்கி வச்சிட முடியாது. அதுவும் உங்க வசதிக்காக நீங்க வந்து பேசினா நான் அதை அப்படியே ஏத்துக்கணுமா? அபி ப்ளீஸ் ப்ளீஸ், பழசு எதையும் கலர வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இது பாருங்க, நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருந்தோம்னா பெரிய லெவலுக்கு வந்துடலாம். அப்படியா? ஆமா, உங்க பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணம் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நம்ம 2 குடும்பமும் நல்லா இருக்கும். அபி, அதுக்கு நீங்க உங்க சைடுல ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணணும். சம்மந்தம் இல்லாத அந்த மஜுலாக்காக நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? மனித உரிமை கமிஷன்ல நீங்க எனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். அது மட்டும் பண்ணா எனக்கு போதும். அதானே நான் நினைச்சேன், என்னடா சாத்தான் திடீர்னு வந்து நடு வீட்ல வேதம் ஓதுதேன்னு.
காரணத்தோட தான் வந்திருக்கீங்க. இத பாருங்க, அனுவோட முகத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். என் பொறுமை காலி ஆகிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க. அபி நான் சொல்றது கேளுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா Just get out, Mr. Adi. அபி try to understand. Please shut up and get out from here. அண்ணா அபி அம்மா, என்னம்மா? அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? அவ்வளவு நடிப்பம்மா. அவன் மேல நான் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறதுக்காக இங்க வந்து நடிக்கிறான். அது கூட உனக்கு புரியலையாம்மா? அம்மா, அவன் திருந்த மாட்டான். அப்படி அவன் திருந்திட்டான்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். அதுக்கு தான் இந்த பொருள்லாம் கொண்டு நீங்க வச்சானாக்கும். என்ன பொருள்? உனக்கு தெரியாது இல்ல, உள்ள போய் பாரு. டிவி, பிரிட்ஜ், கொய்யாப்பழம், ஆப்பிள்னு கோயம்பேடு மார்க்கெட்டு கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கான். அதெல்லாம் என் அண்ணன் எனக்காக வாங்கி வந்தது. நல்லா வாங்கினா போ. எதுவா இருந்தாலும் அது இந்த வீட்ல இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க நீ? அதெல்லாம் என் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் உனக்காக கொடுக்கல, எனக்காக என்ன விலை பேசுறதுக்காக கொடுத்திருக்கான். அது இந்த வீட்டுக்கு வரதுக்காக ஒரு சாக்கு. இங்க உள்ளவங்களை எல்லாம் அதை கொடுத்து ஏமாத்தணும். இங்க எதுக்கு என் அண்ணன் வந்து உங்களை எல்லாம் நடிச்சு ஏமாத்தணும்? அப்பதானே ஆதி ரொம்ப நல்லவரு அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. எனக்கு பிரஷர் கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க வைப்பீங்க. அதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிக்கிறான். அண்ணி, இதெல்லாம் என் அம்மா வீட்ல இருந்து எனக்காக. இது பாரு அனு, உனக்கு என்ன வேணும்னாலும் அதை நான் செய்யறேன். என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். ப்ளீஸ், இந்த பொருள் எல்லாம் நமக்கு வேண்டாம். அண்ணி என்ன அண்ணி அனு, நீங்க? நான் சொல்றத நீ கேளு, புரிஞ்சுதா? அவ்வளவுதான், விட்டுடு. மாமா, ஒரு டெம்போ கூட்டிட்டு வாங்க. அந்த ஆதித்யா கொடுத்த பொருள் எல்லாத்தையும் டெம்போல ஏத்தி அமிச்சிருங்க. இன்னும் 15 நிமிஷம் தான் டைம். இந்த இடத்துல அந்த பொருள் எல்லாம் இருக்க கூடாது. சரி அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன்.